நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து பேசின அர்ஜுனா அர்ஜுனாவுடைய பேச்சால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகள் மக்கள் மத்தியில் என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அண்மையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் 13 கட்சிகளும், அதிமுக கூட்டணி கட்சிகள் 8 கட்சிகளும், அப்புறம் இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, நாம அவரை பத்தி பேச வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து பேசின அர்ஜுனா அவருடைய பேச்சை மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, அவர் விஜய் செய்யக்கூடிய மெத்தனமான அரசியலை மிகைப்படுத்தி குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசலாம், ஆனால் நாம் தமிழர் சீமானை உதாசீனப்படுத்தி பேசுவதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நீங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்யலாம், ஆனா உதாசீனப்படுத்தி கடந்து போவதை எப்படி பார்க்கிறது? இந்த பேச்ச பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து போவதற்கான ஒரு பேச்சு என்று பார்க்க முடிகிறது. அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருப்பவங்க அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க அர்ஜுனாவுடைய பேச்சை எப்படி பார்க்கறாங்கன்னா, அர்ஜுனா ஒரு நிலையான பேச்சை பேச தெரியாதவர். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் முற்றிலும் உண்மைக்கு புறமானது. அவர் விஜயை மிகைப்படுத்தி சீமானை குறைப்படுத்தி அரசியல் பேசுறாருன்னா, உனக்கு என்னைய அரசியல் தெரியுது? நீ என்னைய அரசியல் பேசுற? நீ என்னைய அரசியல்வாதி? நீ புறங்கூறி பேசுறவர் தானே? நீ அடுத்தவர்களை கோவப்படுத்தி முன்னுக்கு வரணும் என்று நினைக்கிறவர் தானே என்று கடுமையா சாடுறாங்க. இந்த ஊடக வெளிச்சத்தினால தகுதியே இல்லாத பலரும் சீமானுடன் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதன் மூலம் தான் பெரிய அரசியல்வாதி என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் களத்தில மலை மீது உச்சத்துல இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளையும் கருத்துக்களையும் மாநாடுகளையும் வேற யாரோடாவது ஒப்பிட முடியுமா? அவையெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செயல்கள். அதிலும் குறிப்பாக சமீபத்திய மாநாடுகள் வெறும் மாநாடுகளாக பார்க்க முடியாது. அவைகளெல்லாம் அனுபவங்களாக பார்க்க வேண்டும், உணர்ச்சி மிக்க மாநாடுகளாக பார்க்க வேண்டும். சீமான் அப்படியான ஒரு அனுபவங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்து பயணிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் தகுதியே இல்லாத பலரும் சீமானுடன் ஒப்பிட்டு பேசுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று உரக்கச் சொல்லுகிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியின் மாநாடுகளை நீங்களும் அனுபவமாக பார்க்கிறீர்களா? அர்ஜுனாவுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க என்று சொல்லுங்க.